ஆஹா, ரேவதிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ரொம்ப கேவலமானவனா இருக்கானே. அன்னி கூடவே தப்பான உறவு வச்சிருக்கான். சாமுண்டீஸ்வரி தேடி போய் ஒரு குட்டையில விழுந்திருக்கா. என்கிட்டயே இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு சவால் விட்ட. ஆஹா, நல்ல ஐடியாவா இருக்கே. லட்டு மாதிரி இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு எப்படி உனக்கு தண்ணி காட்டுறேன்னு பாரு. வாங்க. நான் ரேவதி கிட்ட கொஞ்சம் பேசணும். இவளை எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவ கேக்குற மாதிரி தெரியல. நீங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நான் பாத்துக்கிறேன். என்ன அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி என் கையில மோதிரத்தை போட்டு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக பாக்குறியா? அந்த நினைப்பு மனசுல இருந்தா அத அடியோட அழிச்சிரு. அது கனவுல கூட நடக்காது. நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மகேஷோட தான் நடக்கும். அந்த சிவனாண்டி தான் மகேஷ் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். கண்டிப்பா மகேஷ் திரும்பி வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா நினைக்கிறது நிறுத்து. உன் அம்மா சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் உன் கையில மோதிரம் போட்டுருவேன்னு நினைச்சியா? உனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணதே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு மோதிரத்தை போடுவேன்? இப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு உன் அம்மா நினைக்கிறது அந்த சிவனாண்டியை ஜெயிக்கிறதுக்காக தான். அவன் முன்னாடி தான் மானத்தையும் கௌரவத்தையும் இழந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நானும் அந்த ஆள் முன்னாடி எங்க அம்மா தோக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக ஏன் வாழ்க்கையை பணைய வைக்க முடியுமா? அவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. உன் அம்மா திடீர்னு அப்படி சொன்னதும் எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் எங்க அப்பா அவரு சொந்த ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியும். அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தாகணும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் ஐயா. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? என்ன விஷயம்? ஏன் சொன்னாதான் வருவியா? உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வந்தா உனக்கு நல்லது, வரலனா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வா. ஐயா, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். நீங்களே கூப்பிட்டதால வந்துட்டேன். நீ என்கிட்ட பேசணும்னு இருந்தியா? என்ன விஷயம்? சாமுண்டீஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி நீங்க தான் என் குழந்தைனை கடத்தி வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா அவனை விட்டுருங்கய்யா. அவனுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. அப்படியா? அவனுக்கு ஒண்ணுனா உன்னால தாங்க முடியாதா? ஏன் அப்படி? இல்லையா, அவனுக்கு எல்லாமே நான் தான். என் புருஷனும் இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த இடத்துல உன் குழந்தைனை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க இல்ல? ஐயா, என்ன பேசுறீங்க? எங்க உறவை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? இப்படி எல்லாம் பேசினா உங்க நாக்கு அழுகி போயிடும். ஏய், நிப்பாட்டுவோம் நடிப்ப. என்ன பத்தினி வேஷம் போடுறியா? ஐயா, எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், உன் சாயம் வெளுத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ உன் கண்ணுக்கு குளிர்ச்சியா சூப்பரான போட்டோஸ்லாம் காட்டுறேன், பாக்குறியா?
இதான் உங்களுக்குள்ள இருக்கிற புனிதமான உறவா? ஆ? ஐயோ, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. இவன்கிட்ட எப்படி மகேஷோட போன் வந்துச்சு? ஏய், இனிமேல் என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாது. நீங்க யாரு? ஆ? எதுக்காக இப்படி வேஷம் போட்டு வந்து சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறீங்க? வந்து அது வந்து ஏய், இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்ல சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டி உங்க அந்தரங்க உறவை வெளிச்சம் போட்டு காட்டட்டுமா? ஆ, அப்புறம் உங்க 2 பேரோட நிலைமை என்னாகுன்னு யோசிச்சு பாரு. ஐயா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ம், சொல்லு. அது மகேஷ் என் வீட்டுக்காரரோட தம்பி தான். எனக்கும் அவனுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது எப்போ என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவர் உயிரோட இருந்தா சரியா வராதுன்னு தெரிஞ்சு எங்க உறவுக்கு இடைஞ்சலா இருக்கிற அவரை 2 பேரும் சேர்ந்து கொல்ல நினைச்சோம். ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து அவர் கதைய முடிச்சிட்டோம். அந்த நேரத்துல தான் சாமுண்டீஸ்வரி அம்மா செங்கல் சூளையில வேலை செஞ்சுட்டு இருந்த என் புருஷனை ஏதோ பிரச்சனையில அந்த அம்மா திட்டி சண்டை போட்டு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அந்த துக்கம் தாங்காம அவர் செத்து போயிட்டாருன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம். சாமுண்டீஸ்வரி அம்மாவால தான் என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு எல்லாரையும் நம்ப வச்சோம். அப்பதான் ரேவதி இதெல்லாம் உண்மைன்னு நம்பி எங்க குடும்பத்துக்கே பணக்காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரேவதி கிட்ட இருக்கிற இறக்க குணத்தை பயன்படுத்தி எப்படியாவது மகேஷ்க்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக அவகிட்ட உங்க அம்மாவால தான் மகேஷ்க்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு மகேஷ் மேல காதல் வர வச்சேன். இப்போ அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. ஓ, மாஸ்டர் பிளான் போட்டு இவ்வளவு வேலை நடந்திருக்கா? நான் தான் கிரிமினல் நினைச்சேன். நீ என்னை விட பெரிய கிரிமினலா இருப்ப போல இருக்க. ஐயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். மகேஷ் நீங்க கடத்தி வச்சிருந்தா தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ம், சரி. இதுக்கு மேலே உன்னை பதற வைக்க விரும்பல. வா, உன் குழந்தை காட்டுறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. நான் உனக்கு உதவியா இருக்கேன். நீ ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன். என்ன விஷயம்? அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் மணமேடைக்கு வரேன். நீ என் கையில மோதிரம் போடு. ஆனா ஒரு கண்டிஷன். மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் வேணா உன்னோட நடக்கட்டும். ஆனா கல்யாணம் மகேஷோட தான் நடக்கணும். அவர் தான் என் கழுத்துல தாலி கட்டணும். எப்படி மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துல எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு மகேஷ் செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியும் அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நிச்சயதார்த்தத்தை உன்னோட பண்ணிட்டு கல்யாணத்தை மகேஷோட நடத்த விட மாட்டாங்க. நீதான் மாப்பிள்ளைய என் கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லுவாங்க. அது நடக்க கூடாது. மகேஷ் தான் என் கழுத்துல தாலி கட்டணும். இதுக்கு நீ அஷூரன்ஸ் கொடுத்தா நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற? எனக்காக இதை செய்ய மாட்டியா? இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனா எங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. இப்ப ஏன் நல்லதுக்காக நீ இதையும் செய்யணும்? செய்வியா? உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் உன் அப்பா அவர் பெத்தவங்களை போய் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த சிவனாண்டி முன்னாடி உன் அம்மாவோட கௌரவமும் இறங்கிடக்கூடாது. இது எல்லாத்துக்காகவும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்.
என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மா கிட்ட என் சம்மதத்தை சொல்லலாம். வா. போலாம். அப்பாடா, வராங்களே. என்ன பேசி முடிவு பண்ணி வராங்கன்னு தெரியலையே. எப்படியாவது இவங்கெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்குவாங்களா? ஏன் முருகன், எல்லாரும் பேசியிருக்காங்கல்ல, ஒத்துக்குவாங்கல்ல. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, நீ என்ன சொல்லுவ? பொறுமையாரு, ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லுவ. அதானே சொல்லுவ. பொறுமையாயிரு, என்ன நடக்குதுன்னு பாரு, அவசரப்படாத. நீ பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டே இரு. கல்யாண மண்டபத்தை விட்டு போறதுக்குள்ள எனக்கு 4-5 வயசு ஏறி போயிடும். நல்லா சிரிக்கிற பாரு. போய் அந்த டேங்கை ஓபன் பண்ணு. இதுலயா மகேஷ் இருக்கான்? ஏய், டேங்கை ஓபன் பண்ண சொன்னல, போ. ஐயோ மகேஷ், 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 கண்ணு திறந்து பாரு. மகேஷ் எந்திரி. மகேஷ், மகேஷ், நான் எப்படி இங்க வந்தேன்? ஏய், உன்னை என்னமோ நினைச்சேன். கழுத்து வரைக்கும் பட்டனை போட்டுக்கிட்டு பவ்யமா நடிச்சு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நடிக்காதடா. இப்பதான் உன் அண்ணி நடிச்சு முடிச்சா, அதுக்குள்ள நீ ஆரம்பிக்கிறியா? நீ யாரு, உனக்கும் உன் அன்னிக்கும் என்ன உறவு இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும்டா. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஐயா, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதால இனிமே நாங்க இங்க இருந்தா எங்க உயிருக்கு தான் ஆபத்து. எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். வா போலாம். ஏய், நில்லுங்க. சொல்லுங்க. நீங்க போக வேண்டாம். ரேவதி, என்ன முடிவெடுத்திருக்க? அம்மா, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்பா, ரேவதி, நல்லா யோசிச்சு சொல்லு, அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. இல்லம்மா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்பா. ரேவதி, அம்மாவுக்காக சம்மதம் சொல்லாத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இல்ல சித்தி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன். என்னமோ என் பொண்ணு ஒத்துக்க மாட்டான்னு நக்கலா சொன்னியேடா. இப்போ மூஞ்சி எங்க கூட போய் வச்சுப்ப? ஏன் பொண்ணுடா, என் மானம், மரியாதை, கௌரவம் எப்பவுமே காப்பாத்துவா.
அப்பா, நான் நினைச்ச மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் பேர கார்த்திக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை நான் கண்ணார பார்க்க போறேன் முருகா. பாரு பாரு, நல்லா பாரு. மாமா, விதிய பாத்தீங்களா? வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்த நான் வேலைக்காரனா இருக்கேன், வேலைக்காரனா வந்தவன் மாப்பிள்ளையாகிறான். இது உனக்கே நியாயமா? ஏங்க, இவங்க 2 பேரையும் மணமேடைக்கு கூட்டிட்டு போங்க. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். நீ உட்கார்ந்து வேடிக்கை பாரு. துப்பாக்கி நல்ல வேலை, அலாட்டா இருந்தா மயில் வாங்கணும். யாருக்கிட்ட? சபையை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அதேந்திரியாய நமஹ, ஓம் அநாதிநிதனாய நமஹ, ஓம் அனிருத்தாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் அரவிந்தாய நமஹ, ஓம் அஸ்வத்தாய நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ஆதிதேவாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ஈஸ்வராய நமஹ, ஓம் உபேந்திராய நமஹ, ஓம் ஏகஸ்மை நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோ திரிதராய நமஹ, ஓம் குமுதாய நமஹ. குலதெய்வத்தை வேண்டிட்டு மாலையை கழுத்துல போட்டுக்கோங்க. ஓம் கிருதக்ஞாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ, ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, ஓம் கதாதராய நமஹ, ஓம் கருடத்வஜாய நமஹ, ஓம் கோபதயே நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கோவிதாம்பதயே நமஹ, ஓம் சதுர்புஜாய நமஹ, ஓம் சதுர்வியூஹாய நமஹ, ஓம் ஜனார்த்தனாய நமஹ, ஓம் ஜேஷ்டாய நமஹ. இந்தாங்கோ, நீங்களும் குலதெய்வத்தை வேண்டிட்டு மாலையை கழுத்துல போட்டுக்கோங்க. சீர்வஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாவிதா சோபவானம் மதீயதே தானியம் தனம் பசும் பகுபத்ரநாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவத்யதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஆயுஷ்மான்பவ தீர்க்கசுமங்கலீபவ சர்வாபிவிருத்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபலசித்திரஸ்து. ஓம் ஜோதிஷே நமஹ, ஓம் நாராய நமஹ, ஓம் தமனாய நமஹ, ஓம் தாமோதராய நமஹ. இந்தாங்கோ, பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. நல்லா இருக்கணும். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க.